லோகருக்காகவும் வேண்டிதான் இந்த உலகத்துக்காகவே வாழறது. அதுதான் சன்னியாசியினுடைய தர்மம். இப்போ சன்னியாசிகள் வந்து ஆசிரமம் கட்டிட்டு அந்த ஆசிரமத்துல நீங்க வந்து பணி சேவை செஞ்சதுன்னா அந்த இதே மாதிரி ஒரு சமாதி பீடத்துல ஜீவ சமாதி பீடத்துல வந்து நீங்க சமர்ப்பணமா அவங்களுக்கு செஞ்சதுன்னா திருப்பி உங்களுக்கு அந்த பாவங்கள் எல்லாம் கங்கையில போய் குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கேயுமே நம்ம இங்க வந்து நீங்க வந்து அந்த இதுல வந்து தியானத்துல உட்கார்ந்தாலே உங்களுக்கு அந்த பௌர்ணமி அமாவாசை எந்த சமாதி பீடத்திலயா இருந்தாலும் சரி அங்க போய் நீங்க சேவனம் பண்ணுங்க. அங்க உங்களுக்கு நல்லது மோட்சம், அதுதான் முமோட்சங்கிறது. அப்போ அந்த சன்னியாசிகள் அப்படி ஜீவ சமாதி ஆனா அந்த மாதிரி சன்னியாசிகளும் அதே மாதிரி தான். எதுவுமே ஆக்கிரகம் இல்லாம எதுவுமே சேவனை அந்த இதுல முழுகி அந்த ஞானத்தோட இருக்க அந்த ஞானத்தை தேடிட்டு தான் இருக்கிறோம். ஞானம் கிடைக்கிறதுக்கு ஒருபாடு இது பிரயாசப்படணும். அந்த ஞானத்தை கிடைச்சதுன்னா நாங்களும் அந்த மாதிரி இந்த மாதிரி ஜீவ சமாதியை ஆகிற நிலைமை வந்துடும். அப்போ அந்த மாதிரி எல்லாம் இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா அங்க உட்கார்ந்து தியானம் பண்ணி கொஞ்ச நேரம் நிசப்தமா சைலண்டா. இப்போ கோயிலுக்கு போறீங்க, புண்ணிய தீர்த்தத்துக்கு